வணக்கம். The idea of Modi, the idea of Gujarat lobby, the idea of RSS, the idea of BJP. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வேலையை விதைத்து விட்டார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே அரசியல் கட்சி, ஒரே நாடு ஒரே அரசியல் தலைவர். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்ததென்றால் உங்களுக்கு புரிய வரும் இந்த நாட்டை எந்த அளவில் கூறு போட்டு விற்க பார்க்கிறார்கள். சர்வாதிகாரம் 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 என்று தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சர்வாதிகாரம் உண்மையிலேயே நடக்க போகிறது எப்படி என்று நீங்க பார்க்க போகிறீர்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் சிவில் கோட், ஒன் பார்ட்டி அண்ட் ஒன் லீடர் தலைமைகள். பிரைம் மினிஸ்டர் மோடி 2014 ஆண்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு முன்பே பிஜேபியின் மேனிஃபெஸ்டோ அதிலேயே எழுதிய இந்த விஷயம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை அவர்கள் ப்ரமோட் செய்தார்கள். 2014 ஆண்டு 2019 ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வாயிலிருந்து பல்வேறு மேடைகளில் இதற்கான சப்போர்ட் தெரிவிக்கப்பட்டது. இந்த நாட்டில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான அர்த்தம் என்ன? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துவிட்டால் என்ன நடக்க போகிறது? இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டின் டெமோக்ரஸி, இந்த நாட்டின் மக்கள் மீது எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது அனைத்துமே நீங்க பார்க்க போகிறீர்கள். நேற்று இந்தியா அலையன்ஸின் மும்பையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் எப்படி பிஜேபியை தோற்கடிப்பது, எப்படி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை தட்டி கேட்பது என்கிற விஷயத்திற்கான ஒரு மிகப்பெரிய கூட்டம். இந்தியா அலையன்ஸை சார்ந்த அனைத்து எதிர்க்கட்சிகளுமே களமிறங்கினார்கள். இந்த கூட்டத்தில் இந்த நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கோதி மீடியாவை பற்றியும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது எப்படி இந்த நாட்டு ஜனநாயகத்தை கோதி மீடியாவை வைத்து அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா நீங்க நினைத்தால் கூட அந்த வார்த்தைகளை பேச முடியாமல் இருக்கிறீர்கள். உங்களை முடக்கி கண்ட்ரோல் செய்து வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். உங்களையும் நாங்க விடுவிப்போம், உங்களுக்கும் நாங்கள் ஃப்ரீடமை வாங்கி கொடுப்போம். இது இந்த நாட்டிலிருந்து பிஜேபியை தோற்கடிப்பதற்கான போட்டி மட்டும் கிடையாது, இந்த நாட்டை மீண்டும் ஒரு முறை சுதந்திர இந்தியாவாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் கூட. கடந்த 9 ஆண்டுகளில் ஹிந்து முஸ்லிம் இந்த டிபேட்டை தாண்டி நீங்க எதையுமே காட்டவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஹிந்து முஸ்லிமை தாண்டி வேற எதையுமே விதைக்கவில்லை. இந்த நாட்டில் அப்படி இந்த ஐடியா வந்துவிட்டால் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டு எந்த அளவில் பல்வேறு அரசாங்கங்களை பார்த்து வந்ததோ, இந்த புதிய அரசாங்கம் கடந்த 9 ஆண்டுகள் நடந்த இந்த அரசாங்கம் அனைத்தையுமே அழிக்கப் போகிறது. இந்த திட்டத்தை நேற்று இந்தியா அலையன்ஸ் தன்னுடைய கூட்டத்தில் பேசினார்கள். ஆனால் இதே இடத்தில் இந்தியா அலையன்ஸை எப்படி உடைக்கலாம், இந்தியா அலையன்ஸை பார்த்து எந்த அளவில் மோடி மற்றும் ஷா குஜராத் லாபி எந்த அளவில் பயந்து போயிருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து எந்த நாளிலிருந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணி கூடியதோ அன்னையிலிருந்து பிஜேபி அவர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. இப்போ அவர்கள் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 2022 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை நடந்த தேர்தல்களை நீங்க பார்த்தீர்கள்னா, மாநில அளவில் நடந்த தேர்தல்களை நீங்க பார்த்தீர்கள்னா, தொடர்ந்து பிஜேபிக்கு பல்வேறு இடங்களில் தோல்வி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தோல்வி கர்நாடகா எலெக்ஷனும் நடந்தது மிகப்பெரிய தோல்வி பிஜேபி. இதற்கு மேல் மாநில அரசாங்கங்கள் கையில் பவர் இருக்கக்கூடாது, மாநில அரசாங்கங்கள் கையில் எந்த விதமான உரிமையும் இருக்கக்கூடாது. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறியுங்கள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பவரை கவர்மெண்டை பறியுங்கள். அனைத்துமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் பவராக மாறிவிட வேண்டும். எப்படி அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கிறதோ அதே போன்ற எலெக்ஷன் இந்தியாவிலும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி கனவு காண்டார். அந்த கனவையும் சரிபார்க்க போறார்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற திட்டம் என்ன, இதற்கான விளைவுகள் என்ன என்று நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த
இந்தியா அலைன்ஸுக்கான மீட்டிங் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி அறிவித்த திட்டம். முன்னாள் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அவர் எந்த விதமான பிரசிடென்டாக இருந்தார் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஒரு ஸ்டாம்ப் பேப்பராக மட்டுமே இருந்தார். இப்ப இருக்கக்கூடிய திரௌபதி மர்மு அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார் என்று அனைவருக்குமே தெரியக்கூடிய விஷயம். எதை பிரைம் மினிஸ்டர் எடுத்து காட்டுகிறாரோ, எதை ஹோம் மினிஸ்டர் எடுத்து காட்டுகிறாரோ, அந்த இடத்தில் கையெழுத்து போடக்கூடிய வேலையை மட்டுமே இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு முன்னாள் பிரசிடென்ட் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியுடைய வேலை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இதை எப்படி நடத்தலாம், எப்படி கான்ஸ்டிடியூஷனல் மாற்றங்களை கொண்டு வரலாம், எப்படி பல்வேறு மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த சட்டத்தை பாஸ் செய்யலாம், இந்த பில்லை பாஸ் செய்யலாம். இந்த கமிட்டி அமைக்கப்பட்ட உடனேயே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான், மாஸ்டர் கார்டு வெளிவந்து விட்டது. அதாவது இதற்கு மேல் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. மாநில கட்சிகள் இருந்தால் மட்டும்தானே பிஜேபிக்கு ஆபத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு சில மாநிலங்களை நாங்கள் ஏமாற்றுவதில் சக்சஸ் அடைந்தால் கூட சதர்ன் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வெஸ்ட் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஈஸ்ட் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கேயுமே எங்களுடைய கார்ட்ஸ் வேலை பார்க்கவில்லை. 2019ஆம் ஆண்டிற்கு பின் முக்கியமாக இந்த 2-3 வருடத்தில் எந்த விதமான மோடிக்கு எதிராக அலை வளர்ந்திருக்கிறதோ அதை எங்களால் சமாளிக்க முடியாது. ஸ்பெஷலி 2023இல் வெளிவந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள், அது சிஏஜியோட ரிப்போர்ட் வெளிவிட்ட பல்வேறு ஊழல்களாக இருக்கட்டும், அடானி விவகாரமாக இருக்கட்டும், கோவிடில் இவர்கள் செய்த அட்டூழியங்களாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து மக்கள் இப்போ கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். கடந்த 9.5 ஆண்டுகளில் நீங்க என்னதான் சாதித்தீர்கள், என்னதான் செய்தீர்கள்? டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தையை மட்டுமே நீங்க கூறி வருகிறீர்களே ஒழிய இதை தாண்டி எங்களுக்கு எந்த விதமான லாபமும் எந்த விதமான சலுகைகளும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. விலைவாசி உச்சக்கட்டத்தில் இருக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடானி அண்ட் எல்பிஜி சிலிண்டருடைய இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு காமன் விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். எங்கெல்லாம் அடானி விவகாரத்தை பற்றி பேசுகிறார்களோ அந்த இடத்தில் மோடி அரசாங்கம் அமைதியை காத்து வருகிறது. எங்கெல்லாம் எல்பிஜி சிலிண்டர் விலையை பற்றி பேசி வந்தீர்களோ அங்கெல்லாம் மோடி அரசாங்கம் அமைதி காத்து வருகிறது. 200 ரூபாய் குறைத்தவுடன் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். சரி, மீண்டும் இதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான விஷயத்தை பற்றி பேசலாம். ஒரு புறம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மாஸ்டர் கார்டு, மாஸ்டர் பிளான் வெளிவந்து விட்டது. இன்னொரு புறம் அடுத்த நாளை நீங்க பார்த்தீர்கள்னா 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி, இதே மாதம் செப்டம்பர் 18 செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனையும் கூப்பிட்டு இருக்கிறார்கள். இதை வைத்து பல்வேறு நபர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான ஒரு மூவை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுப்பார் என்கிற விஷயம் தெளிவாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கோதி மீடியாவில் இதை பற்றி தான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துவிட்டால் என்ன நடக்கும், என்ன லாபம், என்ன நஷ்டம் என்று நீங்க பார்க்க வேண்டும். மோடி மற்றும் கோதி மீடியா 2 பேருமே எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனால் எத்தனையோ கோடி ரூபாயை நாம் மிச்சப்படுத்துவோம். எப்படி? இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா, பிளான் படி நீங்க பார்த்தீர்கள்னா, மாநில அரசாங்கங்களில் மாநிலங்களில் தனியாக ஒரு தேர்தல் நடக்கிறது. லோக்சபா நேஷனல் லெவலில் இன்னொரு தேர்தல் நடக்கிறது. இந்த 2 தேர்தலையுமே ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அறிவித்தோம் என்றால், நடக்கவிட்டோம் என்றால் பல்வேறு கோடிக்கணக்கான ரூபாயை மிச்சப்படுத்தி விடுவோம். இது மட்டுமல்ல, எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட், எலெக்ஷன் அறிவித்த உடனேயே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்பே ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய வேலைகள் நிறுத்தப்படுகிறது. நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய தேர்தலும் போது, லோக்சபா தேர்தலும் போது அதுதான் நடக்கிறது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவித்த உடனேயே எங்களால் செயல்பட முடியவில்லை. அரசாங்கத்துடைய பவர் அனைத்துமே பறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு இந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கப் போகிறது, நாளைக்கு அந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கப் போகிறது என்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. 5 வருடமுமே இந்தியா தேர்தலிலேயே இருக்கிறது. அதனால் எங்களால் டெவலப்மெண்ட் செய்ய முடியவில்லை. இதை உடைப்பதற்காக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திட்டம். அதாவது ஒரே நாளில் லோக்சபா மக்களவை தேர்தல், அதே நாள் விதான்சபா சட்டமன்ற தேர்தல், 2யுமே ஒரே நாளில் அறிவித்து விட்டால் இந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று
பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைக்கிறார், மோடி அரசாங்கம் எடுத்து வைக்கிறார். இதனால் எந்த விதமான நஷ்டத்தை நீங்க பார்க்க போறீர்கள்? இதை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதை கொண்டு வந்து விட்டால் என்னெல்லாம் நடக்க போகுது? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக நீங்க முதலில் கான்ஸ்டிடியூஷன் இதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்கான வேலையை நீங்க பார்க்கும்போது, அதாவது கான்ஸ்டிடியூஷனுடைய பேக் போன், முதுகெலும்பு, பேஸ், அதையே நீங்க மாற்ற போறீர்கள். இந்த நாட்டுடைய ஐடியாவையே நீங்க மாற்ற போறீர்கள். இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரான நாடு. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், அந்த மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், அந்த மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் தனித்தனியாக இருக்கிறது. தனித்தனி அரசாங்கம், அவர்களுக்கான போலீஸ், அவர்களுக்கான சட்டங்கள், அவர்களுக்கான திட்டங்கள். மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு தனி சட்டம், தனி திட்டங்களை கொண்டு வருகிறது. ஓவரால் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை சேலஞ்ச் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் மாநிலத்திற்காக, அங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பேஸ் செய்து, அங்க இருக்கக்கூடிய இஷ்யூவை பேஸ் செய்து தேர்தலில் களமிறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேஷனல் லெவலில் நேஷனல் இஷ்யூக்கள் பேசப்படுகிறது. காங்கிரஸ் வந்துவிட்டால் இதை செய்து விடுவோம், பிஜேபி வந்துவிட்டால் இதை செய்து விடுவோம். அதாவது ஒரு பேன் இந்தியா திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து வைக்கிறது. இந்த சட்டம் வந்துவிட்டால் மாநில அரசாங்கங்கள் எந்த இஷ்யூ பேஸ்ட் தேர்தலை சந்தித்து வருகிறார்களோ, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தனித்தனி பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு போய் எடுத்து வைக்கிறார்களோ, இது வாஷ் அவுட் ஆகிவிடும். நேஷனல் லெவலில் மட்டுமே நாம் பேசுவோமே ஒழிய தமிழ்நாட்டிற்கான பிரச்சனைகள், ஆந்திராவிற்கான பிரச்சனைகள், தெலங்கானாவிற்கான பிரச்சனைகள், கேரளாவிற்கான பிரச்சனைகள், உத்தரப்பிரதேசத்திற்கான பிரச்சனைகள், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இது போன்ற ஒவ்வொரு மாநிலங்களுக்கான பிரச்சனைகளை பற்றி தேர்தல்களில் பேச மாட்டோம். இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீங்க பாருங்க. ஒரே நாளில் இந்த தேர்தல் நடந்தால் நீங்க நேஷனல் பாலிடிக்ஸை பத்தி பேசும்போது, ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கான அந்த இஷ்யூ ஒதுக்கப்படும் போது, மக்கள் ஒரே நாளில் 2 இவிஎம் மிஷினிலும் பட்டனை அமுக்கும் போது, அவர்கள் எந்த அரசியல் கட்சிக்கு பட்டனை அமுக்கிறார்களோ அதே நபர் ஸ்டேட் இஷ்யூவை மறந்துவிட்டு அதே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பட்டனை அமுக்குவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்திற்கு பிஜேபிக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் லோக்சபா தேர்தலில் ஓட்டை போட்டால் அதே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் ஓட்டு போட பல வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்? இதனால் நஷ்டம் யாருக்கு போகும்? மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், ஆர்ஜேடி, இது போன்ற கட்சிகளுக்கு இதற்கான விளைவுகள் பலமாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டியால் எந்த அளவில் பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எந்த அளவில் பணம் செலவழிக்க முடியுமோ, ஸ்டேட் கவர்மெண்ட்களால் அந்த சேலஞ்சை மோத முடியுமா என்றால் முடியாது. இதற்கும் மேல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீங்க பார்க்க வேண்டும், மோடியின் மாஸ்டர் பிளான். அதை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா அலையன்ஸ் நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மட்டுமே, அதாவது லோக்சபா தேர்தலுக்காக மட்டுமே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஆனால் மாநில தேர்தல்களில் நாங்கள் தனித்தனியாக போட்டியிடுவோம். நாங்கள் எங்களுடைய மாநில கட்சிகளுடைய அந்த ஸ்டேட்டஸை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதை அறிவித்து விட்டார்கள். இப்போ இது போன்ற தேர்தல் நடக்கும்போது, லோக்சபா அண்ட் விதான்சபா இரண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும்போது அவர்கள் யாரை எதிர்ப்பார்கள்? லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் அவர்களை ஒன்றாக நிற்கும். விதான்சபா தேர்தலுக்கான எலெக்ஷன் அதில் எதிராக நிற்க சொல்லும். அப்போ எந்த அளவில் இந்த சூழ்ச்சி இருக்கிறது என்று நீங்க பாருங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த மாஸ்டர் பிளானை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸியை அழித்து சர்வாதிகாரத்தை தன் கையில் இருக்கக்கூடிய திட்டத்தை போட்டுவிட்டார். கடந்த 9.5 ஆண்டுகளாக இந்த திட்டம் போடப்பட்டது. இன்னைக்கு அது சாத்தியமாக போகிறது. இதற்கான பல்வேறு டீட்டெயில்ஸ்கள் இந்த பார்லிமெண்ட் செஷனில் வெளிவர வாய்ப்புகள் இருக்கிறது. அது வரும்போது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக பல்வேறு விஷயங்களை புரிய வைக்கிறேன். ரீஜனல் பார்ட்டிஸ் தன்னுடைய அதிகாரத்தை இழந்துவிட்டால் இந்த நாட்டில் சர்வாதிகாரம் எந்த அளவில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கட்சியை நம்பி அந்த கட்சி கையில் அரசாங்கத்தை ஒப்படைக்கிறார்கள்.
ஆனால் இந்த சிஸ்டம் வந்த உடனே வெறும் நேஷனல் பார்ட்டிகள் மட்டும் தான் உங்களுக்கு தென்படுமே ஒழிய ரீஜனல் பார்ட்டிகள் அழிந்துவிடும். ரீஜனல் பார்ட்டிகள் அழிந்துவிட்டால் மக்களுடைய உரிமை, மக்களுடைய குரல் முடக்கப்படும், அழிக்கப்படும். இது மட்டுமல்ல, இதே நேரத்தில் இன்னும் ஒரு சில சேலஞ்சஸ்களை நீங்க பார்க்க வேண்டும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உடைக்கப்படும். இதை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எந்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறார்களோ அந்த சட்டம் திணிக்கப்படும், மக்கள் மீது திணிக்கப்படும். இதை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எதிர்த்து வந்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியாக எடுத்து வைத்த விஷயம், பிரைம் மினிஸ்டர் மோடி லோக்சபா தேர்தலை அளித்து ஒரு பிரசிடென்ஷியல் ரூலை கொண்டு வர பார்க்கிறார். அதாவது பிரைம் மினிஸ்டர் ரூல் போய் இதற்கு மேல் ஒரு பிரசிடென்ஷியல் ரூல், அனைத்துமே ஒரு சென்ட்ரல் கையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த வேலையை பார்த்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் சிவசேனாவின் எம்பியான பிரியங்கா சதுர்வேதி ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார். அப்படி எங்களை கலந்து கொள்ளாமல் இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீர்கள்னா, திணித்தீர்கள்னா நாங்க ரோட்டில் இறங்குவோம், போராடுவோம். ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் அவர்கள் இவரும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார். பிஜேபி மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு எதிராக மக்கள் ஓட்டை போட்டு வருகிறார்கள், அவர்கள் தோல்வியை பார்த்து வருகிறார்கள் என்று அஞ்சி இந்த பிளானை கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த 9.5 ஆண்டுகளில் எப்படியோ மேனிபுலேஷன் செய்து இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இதற்கு மேல் மக்கள் இவர்களுக்கு ஓட்டை போட மாட்டார்கள் என்று அஞ்சி பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவர்கள் போட்ட திட்டம் தான் இது என்று குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அதில் ஆர்ஜேடியாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு கட்சிகள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். அதாவது இது இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு செயல். இந்த செயல் வந்துவிட்டால், இந்த சட்டம் மற்றும் இந்த நாட்டில் வந்துவிட்டால் மாநிலங்கள் தன்னுடைய உரிமைகளை இழந்து விடுவார்கள். மாநிலங்கள் தன்னுடைய உரிமைகளை இழந்துவிட்டால் மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும். மத்தியில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் உங்களுடைய விதியாக மாறிவிடும். அதனால் இந்த சட்டம் வந்துவிட்டால் நீங்க எந்த விதமான விளைவுகளை பார்க்க போறீர்கள் என்று இப்போவே புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷன் உங்களிடம் வந்துவிடக்கூடாது, மக்கள் இது போன்ற கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்தை பற்றி பேசும்போது ஊடகம் ஏற்கனவே விற்பனைக்கு வந்துவிட்டது. ஊடகங்களை கண்ட்ரோல் செய்தோ அல்ல பணத்தை கொடுத்தோ விலை கொடுத்து வாங்கிவிட்டது ஒரு அரசியல் கட்சி என்று தெரியும் போது எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள், எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஊடகங்கள் வழியாக உங்களிடம் வரக்கூடிய அந்த செய்தியை கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய இந்த ஏஜென்சியை உடைப்பதற்கான வேலை உங்கள் கையில் நாங்கள் கொடுக்கிறோம். இதற்கான சின்ன வேலை, நீங்க இந்த வீடியோவை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்டில் உங்களுடைய கமெண்ட்களை எழுதுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை தாண்டி எங்களுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.